சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு போண்டா ஒன்று போட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், டேட்ஸ்லேயே வந்து போண்டா போடுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில்னு வச்சிங்களேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை போண்டா, அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு உருளைக்கிழங்கு போண்டா, அப்படியே இல்லைன்னு ஸ்வீட்லேன்னு எடுத்து வச்சிங்களேன் வாழைப்பழ போண்டா, அப்படி இல்லைனா வெல்லம் போண்டா, இந்த மாதிரி எதனாச்சும் ஸ்வீட்டாக எதனா போடுவோம். ஆனால் இவங்க ஒரு படி மேலே போயிட்டு டேட்ஸ் போண்டான்னு ஒன்று விற்றுட்ருக்காங்க. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டு இந்த போண்டா போட்டிருக்காங்க. காட்டு பாருங்கள். தெரியுங்களா, டேட்ஸ் ஒரு கொட்டை. ஆனால் என்ன சொல்கிறது, யாராச்சும் போண்டா வாங்கிட்டு சரி சாப்பிட சொல்லிட்டு கடிச்சோன்னு வச்சுக்கலாம். இந்த பாருங்கள் உள்ள கொட்டை இருக்குது, பல் 2 பல் 3 பல் டங்குன்னு எகிறிடும். அதனால் இந்த மாதிரி டேட்ஸ் போண்டா யாராவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பார்த்து சாப்பிடுங்க. உள்ள கொட்டையை அப்படியே வச்சு போட்டிருக்காங்க, பயப்பொழிங்க எடுக்காமல். இந்த மாதிரி போண்டா சவுதியில் நீங்களும் யாராவது சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். டேட்ஸில் போண்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இதை. நீங்களும் இந்த மாதிரி போண்டா யாராவது சாப்பிடுங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்.